செக்ரட்டரி மற்றும் சமுதாயமே, அசோசியேஷன் அனைத்து நண்பர்களே, இப்பொழுது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் தயாளன் அவர்களையும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். வண்டிக்கு வண்டி வந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணலாம். சிங்கிள் லைன் தான் டிமாண்ட்ஸை முன்வைத்து இந்த மாபெரும் கருப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மாரிகுப்பத்தின் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஊர்வலத்திலே வந்து கலந்து கொள்ளும்படி பணியன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். மூடப்பட்டு 26 ஆண்டுகள் ஆகின்றது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து அந்த தொழிலாளர்களையும் தொழிலாளர் குடும்பங்களையும் உங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு நாள், இந்த நாளை தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியின் சார்பாக தங்க சுரங்கத்தை மூடி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கோலார் தங்கவயல் மக்கள் மத்தியிலே தங்க வயலிலே எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. கால் நூற்றாண்டு எந்த நிலை இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றும் இருக்கிறோம். மருத்துவ பாதுகாப்பை இழந்தோம், சுகாதார பாதுகாப்பை கிடைக்க வேண்டிய அந்த கடைசி நிலுவைத் தொகை என்றைக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த ஏக்கம் இன்று வரை இருந்து பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, வெற்றியடைய செய்ய வேண்டும். நீங்கள் பங்கு கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டும். கருப்பு வண்ண உடையை அணிய வேண்டும். இல்லை ஒரு பேட்ஜ் கோலார் தங்க வயலை இன்றைக்கு அந்த இளைய சமுதாயம் உணரவிகால சூழ்நிலைகளை மற்றும் ஊர்வலத்தை வரவழைத்து அவர்களுக்கு நீர்மூர் மண்டல் அவர்களுக்கும் அவருடைய பணியின்மை கான்ட்ராக்டர்களுக்கு ஊதிய உயர்வை மாற்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற தகவலை ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அரசு அனைவருக்கும் தண்ணி கொடுத்து மாற்ற வேண்டும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்ற வேண்டும். போராட்டம் எப்படிப்பா இல்லையா
உங்களுக்கு அழைப்புகள் விடுகிறது. தங்கவை நினைக்கிறேன் வெளிப்பட்ட ஒரு இயக்கத்தின் போராட்டம் அல்ல, இந்த மண்ணுக்குரிய விசுவாசிகளின் போராட்டம், மண்ணின் மைந்தர்களின் போராட்டம். எனவே ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், இழந்ததை மீட்போம். எனவே தோழர்களே, அன்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, திரண்டு வாருங்கள். உங்களுடைய துக்க தினத்தை இன்று நாம் கடைபிடிப்போம். இது தங்கவயலின் துக்க தினம், மறவாதீர்கள். இன்று துக்க தினம், இன்று கண்ணீர் சிந்தும் துக்க தினம். முன்னாடி போராட்டம் வெல்லட்டும், முதலாளி ஒற்றுமை வெல்லட்டும், ஓய மாட்டோம், நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். இன்குலாப் ஜிந்தாபாத், முதலாளி ஒற்றுமை ஓங்குக, வெல்லட்டும், ஐக்கியம் முன்னாடி வெல்லட்டும். ஜோதி பாசு அவர்கள் மாலை அணிவித்து நினைவு கூறுகின்றார். 26 ஆண்டுகளாக மூடப்பட்டு இருக்கும் மத்திய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை பிஜிஎம்எல் தொழிலாளர் நிலுவைத் தொகையை வழங்கிடு, சொந்தமாக்கு, பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு, பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு. வருகின்றது. பல போராட்டங்களை நடத்தியும் பல பிரச்சனைகளை மத்திய சர்க்கார் எடுத்துரைத்தும் 25 ஆண்டு காலம் போராடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை கூட நிகாரிக்கும் இந்த பிஜேபி நிர்வாகத்தையும் மத்திய அரசு இந்த சதுக்கம் நம்முடைய உணர்வின் அடையாளத்தை காட்டுகின்ற இடம். எனவே இந்த இடத்தில் நேற்று சுற்றி கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது, அது நம்முடைய துக்க தினம். எனவே இன்று நாம் நம்முடைய துக்க தினத்தை ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ, ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ, ಇನ್ಕ್ಲಾಬ್ ಅಂಬೇಡ್ಕರಿಸಂ. போராடுவோம், பிஞ்செடுத்து பெறக்கூடாது. கடினமான போராட்டத்தின் மூலமாக பெற வேண்டும். வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர், நேற்று நாங்கள் அழைப்புதலை கொடுத்த பொழுது அன்புடன் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நான் வருவேன். அநீதியை மாற்றி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கருப்பு தினமானது இதுவே கோலார் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தங்கவயல் பெருங்குடி மக்களே, இன்றைக்கு காலை துவங்கி இதுவரை ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மகத்தான துக்க தினத்திற்கு மரியாதைக்குரிய தங்கவயல் மண்ணின் மைந்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர், மரியாதைக்குரிய ஐயா எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். இங்கே கூடியிருக்கக்கூடிய
அனைத்து பெரியோர்களே, அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பொது நோக்கத்திற்காக தங்கவயலுடைய மண்ணின் மைந்தர்களை ஒருங்கிணைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்கப்பட்டது. பல்வேறு பிரச்சனைகளிலே இன்றைக்கு அதை வலியுறுத்தி ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்தி மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் தங்க சுரங்க மூடி இன்று 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று 26ஆம் ஆண்டு கால் பதித்திருக்கிறது. இந்த நாள் மத்திய அரசின் கீழ் இருக்கின்ற இந்த பகுதி, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இன்று வரை ஒரு மாற்று திட்டத்தை தங்க வயலிலே ஏற்படுத்தவில்லை. மூடிய சுரங்கம் மூடியபடியே இருக்கிறது. இளைஞர்கள் பெங்களூரை நோக்கி வேலைக்கு சென்று கொண்டு வருகிறார்கள். நாம் குடித்த அந்த தண்ணீர் இன்றைக்கு விஷ தண்ணீராக இன்றைக்கு இருக்கிறது. பிஜிஎம்எல் மருத்துவமனை மூடிய பிறகு ஒரு சரியான மாற்று மருத்துவமனையே இன்றைக்கு ஏற்படவில்லை என்கின்ற சுரங்க தொழிலாளர்கள் 1000 பேருக்கு மேற்பட்டு இறந்து விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இன்று வரை தன்னுடைய கடைசி நிலுவைத் தொகைக்காக இன்றைக்கு போராடி வருகிறார்கள். குடிவு இருக்கின்ற வீடுகளை சொந்தமாக்கவில்லை. அரசு 2007 மத்திய அரசு கேபினெட் முடிவை எடுத்தது. தங்க சுரங்க குடியிருப்புகளை தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தது. ஆனால் இன்று வரை அதை அமல்படுத்தவில்லை. எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகும் கூட இன்று வரை அதை அமல்படுத்தப்படவில்லை. அதே நேரத்திலே இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் 2013 இன்றைக்கு இன்றைய தங்க சுரங்கத்தை தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பதால் மத்திய அரசே எடுத்து நடத்தலாம் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் கூட இன்று வரை அமல்படுத்தப்படவில்லை. நாங்கள் புதியதாக நீங்கள் எதையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. மத்திய அரசு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றிய அந்த கேபினெட் முடிவை, உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்கின்ற வகையிலே இன்றைக்கு தங்க வயலிலே இருக்கின்ற இளைஞர்களை இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அள்ளிக்கடையில் இருந்து இந்த காந்தி சதுக்கம் வரை 16 வார்டுகளின் உள்ளே நுழைந்து இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகளையும் நோக்கங்களையும் இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி வருகின்ற நேரத்திலே மண்ணின் மைந்த நான், தங்க சுரங்க தொழிலாளியின் மகன் நான், என் மண்ணிற்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நானும் குரல் கொடுப்பேன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பலத்தை ஆதரவை தேசிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவரும் கோலார் தங்க வயலிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே தன்னை வழக்கு அறிஞராக நியமித்துக் கொண்டு கோலார் தங்க வயலிலும் இன்றைக்கு வழக்கறிஞராக இன்றைக்கு வாதாடி வருகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கவயல் மண்ணின் மைந்தன் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்தார் என்கின்ற போது இதற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டிற்கு மிகப்பெரிய ஒரு யானை பலம் கிடைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். தங்கவயல் மண்ணின் மைந்தர்கள் ஓரணியிலே திரள்கிறார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை இதை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நிறைவாக இந்த போராட்டத்தினுடைய நிறைவை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த மண்ணின் மைந்தன் இந்த தங்க வயலில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தொழிலாளியினுடைய மகனான தங்க வயலுடைய தளபதி மரியாதைக்குரிய திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நிறைவுரையாற்றி இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவர் என்கின்ற முறையிலே மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சகோதரர் ஜோதி பாஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த சேவ் கமிட்டி குழுவினர் அவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு பிளாக் டே 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கிறோம். பிளாக் டே கொண்டாடி இருக்கிறாங்க. 25 இயர்ஸ் ஆன பிறகு சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் இல்லையா?
அதை செய்திருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஊரே தெரிஞ்சிருக்கும். சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறாங்க, எல்லாருக்கும் பொருளை சட்டை வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இல்லையா தொழிலாளிகளுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு 200 தொழிலாளிகள் கூட வருவீங்க, ஒரு 100 தொழிலாளி அது கூட வரணும் இல்லையா? அப்ப என்ன இந்த மண்ணு மேல பற்று இருக்கு? பற்று இல்லாதனால தான், இந்த மண்ணு மேல பாசம் இல்லாததான் வெளியூர்காரர்களை கொண்டாந்து உள்ளூர்ல இருக்கு. உள்ளூர்கார விட்டு அவன் நம்மளுக்கு மண்ணை தான் கொட்டினான் வழியா பொண்ணு கொட்டல. இப்போ ஜோதிபா சொன்ன மாதிரி அந்த லட்சம் தினம் மார்ச் 1 உலக புகழ்பெற்ற கோலார் தங்க சுரங்கம் என்ற பிஜிஎம்எல் 2001 மார்ச் அன்று மத்திய அரசால் மூடப்பட்டது. இது உண்மை. 1880 ஜான் டெய்லர் கம்பெனியரால் துவக்கி நூற்றாண்டை கடந்து 800 டன் தங்கத்தை கலனிக்கு வழங்கிய பெருமை உண்டு. 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்கத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த வரலாறு மறைக்க முடியாது. இன்னும் சுரங்கத்துக்குள் தேசிய சொத்தான தங்கம் உள்ளதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். இருந்த போதிலும் மீண்டும் தங்க சுரங்கத்தில் தங்கம் எடுக்கும் தொழிலை தொடர்வதாக மூடிவிட்டனர். சர்வதேச சந்தையில் ஒரு டன் பசு தங்கத்தின் விலை 800 கோடி ரூபாய். 820 டன் தங்கத்தை 10,000 அடி பாதாளம் சென்று பாறைகளை பிளந்து கடனுக்கு வழங்கியுள்ளனர். இன்றைக்கு இதன் மதிப்பு 6,50,000 கோடி. இத்தகைய தேசத்தின் வளமையை உலகுக்கு உயர்த்தி காட்டிய பெருமை நமது தங்க சுரங்கத்தை இழந்த நாள், தேசத்தின் துக்க நாள். இதை படிச்சு கூட மனசாட்சி இன்னும் வரலன்னு சொன்னா அவன் இந்த ஊர் மண்ணின் மைந்தனான். அடுத்தது இதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் வானத்தை தொட்டிருக்கும் சைனாட் மலை, இது இயற்கை மலை அல்ல, உழைப்பின் அடையாளத்தில் உருவான செயற்கை மலை. அதிலும் கூட தங்கம் சிலை உலகங்கள் உள்ளது. சுரங்க நிபுணர்கள் தகவலாகும். இது வரலாற்று பொக்கிஷம். நாளைய தலைமுறையினர் அறிய வேண்டிய காலத்தின் சோடுகள். இன்னும் கூட தங்கம் இருப்பது அறிந்து இதனை வெட்டி எடுக்காமல் வேடிக்கை பார்க்காமல் தான் பொருளாதார குற்றமாகாதா? தங்க சுரங்கம் இயங்கிய காலம் வரை சுத்தமான குடிநீர் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுகாதாரம், மருத்துவம் உட்பட அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைத்தன. ஆனா இப்போ கிடைக்குதா? சுகாதாரம் கிடைக்குதா? சுத்த நீர் கிடைக்குதா? இது காரணம் யார்? யார் காரணம்? எம்எல்ஏ தயார். யார் காரணம்? எம்பி எம்எல்ஏ. எம்பி வந்தாருன்னா கூடவே சுத்துறீங்க கார்ல, நான் எம்பி கொடுக்குறேன்னு. இருந்து என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு அவன் சுத்திட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா? தங்க சுரங்கம் இயங்கிய காலம் வரை சுத்தமாக அடிப்படை வசதிகள் குறையின்றி கிடைக்கல. மூடப்பட்டு 26 ஆண்டுகள் இன்னும் கூட நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. குடிநீருக்கு தட்டுப்பாடு, மருத்துவ வசதிக்கு திண்டாட்டம், சுகாதார வசதி என்று தவிப்பு, குடியிருக்கும் வீடுகளை சொந்தமாக்கவில்லை. வேலை வாய்ப்பு தேடி அலையும் கஷ்டம், மொத்தத்தில் வாழ்வாதாரத்தின் வழியை காணும். எனவே இது தங்கவயலுக்கு துக்க நாள், கருப்பு தினம். எனவே தங்கவயல் மண்ணின் மைந்தர்களே, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம், ஒரே லட்சத்தில் நமது பணியை தொடர செய்வோம் என்று ஜோதிபார். ஆஸ்பத்திரி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, வசதி இல்லை, வீடு சொந்தம் இல்லை, வீட்டுக்கிட்ட சுகாதாரம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். என்ன சட்டமன்ற உறுப்பினர்? அவன் எங்க என்ன கேட்டுப்போ, நான் அவங்களுக்கு தான் கொடுக்குறேன், ஓட்டு போடுறேன், நான் ஜெயிக்கிறேன். இந்த மனசாட்சி உள்ளவன் இதை ஏற்றுக்குவானா? சிரிச்சு பாருங்க. தமிழன் போராட்டம் பண்றோம். எங்க தமிழனை நீ கூப்பிடுற? எவன் டொனேஷன் கொடுக்குறான்னா அவன் தமிழனே கிடையாது. அவனை கூப்பிட்டு நடந்துட்டு என்ன சார் சொல்லுங்க. தமிழ் சங்கத்தில் கூட யாரை கூப்பிட்டு வந்தீங்க? எவன் காசு கொடுக்குறான்னு அவனை கூப்பிட்டாரு. அது கொள்கை இல்லை. தமிழனை கூப்பிடணும். இலக்கியத்தை பத்தி தெரியணும், அகநானூறு பத்தி தெரியணும், புறநானூறு பத்தி தெரியணும், தொல்காப்பியம் பத்தி தெரியணும், 8 தொகை 10 பாடல் தெரியணும். அவன் தமிழன். தமிழன் வாயில சொல்லக்கூடாது, புரட்சி பண்ணி காட்டணும். இன்னைக்கு ஏன் நான் வந்தேன்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன்.
எங்க அப்பா தொழிலாளி. எத்தனாயிரம் தொழிலாளி இறந்திருக்காங்க, எத்தனாயிரம் தொழிலாளி ரத்தம் சிந்தி இருப்பாங்க. எங்க அப்பனும் ஒரு தொழிலாளி. நான் தொழிலாளிக்கு நான் வரலன்னா எனக்கு அரசியல் தான் வேணுமா, எம்எல்ஏ தான் வேணுமா, கவுன்சிலர் தான் வேணுமா? ஒரு அவசியமே இல்லை. எனக்கு என் மண்ணும் என் மக்களும் தான் வேணும். ஒழியோ அரசியல் எனக்கு தேவையில்லடா. சொல்லு, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இன்னைக்கு போலீஸ்காரங்களை பத்தி பேசணும். போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, பப்ளிக் மீட்டிங்ல சொல்லணும். அது உண்மையா இல்லைன்னு எஸ்பி தெரியணும். திருடுகள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. இதெல்லாம் கேட்டதுனால நம்மள அவங்க அரெஸ்ட் பண்ண போறதில்ல. இது நம்மளுடைய உரிமை. we are the public servant. not only that, we are advocate. we have every right to question them. இத தொழிலாளிகளுக்காக இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் எல்லா லீடரும் சேரணும். என்னுடைய ரிக்வெஸ்ட், யார் யார் பொலிட்டிக்கல நிற்கிறாங்களோ, யார் யார் எந்தெந்த கட்சியில நிற்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரம் சும்மா ஒரு கட்சி யார் கூட்டாலும் போயிட்டு அதை நின்றுக்கிறாங்கன்னா நான் கிடையாது. தொழிலாளி வர்க்கத்துக்காக என்னை கேட்டதுக்காக அதுவும் ஒரு சாவுக்கு போயிருந்தேன். நோட்டீஸ் கொடுத்தாங்க, கண்டிப்பா வரும்னு சொன்னேன். வார்த்தையை மட்டும் நான் தவறவே மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சிஎஸ்ஓ ஒரு சின்ன பந்தல் போட்டு ஒரு கார்மிக் வைக்கிறான். ஒருத்தன் உடனே செக்யூரிட்டி வந்து இடிக்கிறான், பக்கத்துல அப்சர்வ் கட்டிக்கிறான். அது இருக்க மாட்டான். இவனை யார் கேள்வி கேட்கறது? தொழிலாளியான நம்ம கேட்க நம்ம வீடியாது. அது எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எவன் கொடுக்குறான் எவன் கொடுக்கலன்னு முக்கியம் இல்லை. என்ன கம்ப்ளீட் ஜேசிபி யூபி அது அப்படி வச்சுருவோம்னா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா இருக்கும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க மைனி வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் சேர்ந்தோம்னாக்கா 5000 பேர் பிஜேபி அட்டாக் பண்ணணும். சிஎஸ்ஓ கேள்வி கேட்கணும். என்ன போலீஸை வந்து செக்யூரிட்டி கொடுக்குவாங்க. நீங்க தகராறு பண்றீங்க, லட்டி சார்ஜ் பண்றீங்க. எதுக்கு லட்டி சார்ஜ் பண்ற? எங்களுடைய கோரிக்கையை கேட்கிறேன். ஏன்னா கண் முன்னாடியே ஒரு சின்ன சந்தில ஒரு ரூம் கட்டுறான், அவனுக்கு போய் இடிக்கிற. பக்கத்துல அப்சர் கட்டுக்கிறான். உன் கண்ணுக்கு தெரியலையா? காசு கொடுக்குறவனுக்கு நீங்க வேஷம் போடுவ, காசு கொடுக்குறவனுக்கு நீ இடிக்குவியா? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? நீ இந்த வருஷம் இருப்ப, அடுத்த வருஷம் போயிடுவ. இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு திருவிழாக எல்லா பார்ட்டிக்காரர்களும் மனசாட்சியோட இந்த மண்ணு மேல பட்டு இருந்தாக்கா ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க. பிஜேபி அட்டாக் பண்ணலாம். பிஜேபி சிஎஸ்ஓ பதில் சொல்லணும். எஸ்பி முன்னாடியே சொல்லணும், இல்ல டிசி வந்தா கூட சொல்லணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் என்று வேண்டி கொண்டு உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பி.